நீங்க கேட்டதுக்கு ஒற்றை வரை பதில் பாகிஸ்தான். பாகிஸ்தானை சேர்ந்த லஷ்கர்-இ-தொய்பா என்ற தீவிரவாத அமைப்பு, பாகிஸ்தான் அரசாங்க ஆதரவு பெற்றது, பாகிஸ்தான் ராணுவத்தின் கட்டளை கீழே இயங்கக்கூடிய அமைப்பு. இந்த தீவிரவாத அமைப்பு தான் இந்த தாக்குதலை நடத்திருக்காங்க அப்படின்ற பிரைமரி எவிடன்சஸ் ஏற்கனவே கிடைச்சு. காஷ்மீரை நாங்க இங்க இருக்கக்கூடிய யாரையுமே, இஸ்லாமியர் இல்லாத யாரையும் இங்க நாங்க விட மாட்டோம், எங்களுடைய பவர் இன்னும் இருக்கு அப்படின்றத சொல்றதுதான் இந்த மெசேஜ். உங்களுக்கு எந்த அளவுக்கு கோபம் இருக்கோ அந்த அளவுக்கு கோபம் எனக்கும் இருக்கு, ஆதங்கம் இருக்கு, அந்த கவலை இருக்கு. பட் நம்ம இந்த சமயத்துல ஒரு நாடாதான் இதை நம்ம அப்ரோச் பண்ணுவோம். நான் இஸ்லாமியர்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். நமக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், அதை நம்ம அப்புறமா சால்வ் பண்ணலாம், அது வேற விஷயம். அது நாட்டுக்குள்ள எல்லா நாடுகளுக்குள்ளயுமே போயிட்டு இருக்கிறது தான். இது இந்தியாவில மட்டுமே கிடையாது, பல நாடுகள் இந்த மாதிரி வேற்றுமைகள் பிரச்சனைகள் வரதான் செய்யும். இந்த சமயத்துல அனைவரும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சு, சோசியல் மீடியான்றது இன்னைக்கு கத்தி மாதிரி ஆயிடுச்சு. பட் நான் ஓவராலா சொல்றேன், இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனைகள்லாம் இதை கொண்டு வந்துடாதீங்க, அமைதியை கடைபிடிங்க. இது நடந்தது பாகிஸ்தான்ல இருந்து இங்க வந்து செஞ்சக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு. வீரர்களும் கொஞ்சம் கொதிச்சு போய் தான் இருக்காங்க. பட் இந்த சர்ச் ஆபரேஷன் அப்படின்றது போயிட்டு இருக்கு. இதோட ரிசல்ட் என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் முன்னாள் ராணுவ அதிகாரியான மேஜர் மதன் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம், ஜெயஹிந்த் சார். ஜெய்ஹிந்த் சார். சார் ஆக்சுவலாக இன்னைக்கு நேற்றுக்கு பார்த்தோம்னா ரொம்ப பதட்டமான நிலைமையா இருக்குது நம்ம ஜம்மு காஷ்மீர்ல. அது சாதாரண ஒரு அட்டாக்காக இருந்திருந்தா கூட பரவாயில்ல, ரிலீஜியன் பேஸ்டு அட்டாக்குன்றதா மிகப்பெரிய மேஜர் இஷ்யூவா இருக்குதா பார்க்கப்படுது. இதுக்கு பின்னாடி யார் பண்ணியிருக்கா, எதனால பண்ணியிருக்கான்ற விஷயத்த விளக்க முடியுமா சார் ப்ளீஸ்? நீங்க கேட்டதுக்கு ஒற்றை வரை பதில் பாகிஸ்தான். பாகிஸ்தானை சேர்ந்த லஷ்கர்-இ-தொய்பா என்ற தீவிரவாத அமைப்பு, பாகிஸ்தான் அரசாங்க ஆதரவு பெற்றது, பாகிஸ்தான் ராணுவத்தின் கட்டளை கீழே இயங்கக்கூடிய அமைப்பு. இந்த தீவிரவாத அமைப்பு தான் இந்த தாக்குதலை நடத்திருக்காங்க அப்படின்ற பிரைமரி எவிடன்சஸ் ஏற்கனவே கிடைச்சு. ஒரு வாரம் முன்னாடி பாகிஸ்தானோட ராணுவ தளபதி என்ன பெதற்றினார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அவங்க உள்நாட்டு பிரச்சனைகளை பேசாம, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை எதுவுமே பேசாம, இந்தியா, இந்திய எதிர்ப்பு, இந்து எதிர்ப்பு, இதைதான் அவர் திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்தாரு. அதற்கான எஃபெக்ட தான் இப்ப நம்ம காஷ்மீர்ல பாக்குறோம். சார் அப்படின்னா நம்ம இப்ப திடீர்னு இப்ப 28 பேர் கொள்றாங்க சார். ஆனா ரிலீஜியன் பேஸ்டு எதுக்காக சார் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அவங்க? அதுதான் அவங்களுடைய சித்தாந்தம், அதுதான் அவங்களுடைய ஐடியாலஜி. பாகிஸ்தான் என்னைக்குமே பாகிஸ்தான் இந்தியா இருக்க முடியாது. பாகிஸ்தானோடைய சித்தாந்தம் வேறு. அவங்க இந்துக்கள் எதிர்ப்பு, கஸ்வா இந்துன்னு சொல்லக்கூடிய அந்த சித்தாந்தத்துல, கொள்கையில தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ அதோடைய நிதர்சனமான உண்மையை இப்ப நாம இதுக்கு முன்னாடி காலநிலையில கூட நீங்க திரும்ப திரும்ப கேள்வி கேட்கும் போது நான் சொன்னேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு இதுக்கு நான் சொல்றேன். இது நம்ம ஒரு தாய் மக்கள் இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். அங்க சம்பவத்துல இருந்த உயிர் பழித்த அப்பாவி பொதுமக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அவங்க எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு தீவிரவாத தாக்குதல, அப்பாவி பொதுமக்கள் மேல ஒரு கோழைத்தனமான தாக்குதல இந்த மிருகங்கள் நடத்தினாங்க அப்படின்ட்டு. சரி, இப்போ இது ரொம்ப முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸா பார்க்கப்படுது சார். அதாவது மினி சுவிட்சர்லாந்துன்னே சொல்லப்படுது. ஆனா அங்க ஒரு செக்யூரிட்டி போர்ஸ் கூட இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கு சார் அந்த இடத்துல? எல்லாருமே அடிப்படையே கேட்கறது ராணுவம் ஏன் இல்லை அப்படின்ட்டு. ஒரு கிளாரிபிகேஷனுக்காக உங்க சொல்றேன். நகர்ப்புறங்களை பாதுகாக்கிறது அங்க இருக்கக்கூடிய காவல்துறை, காவல்துறைக்கு ஆதரவா இருக்கக்கூடிய, சப்போர்ட் பண்ணக்கூடியது துணை ராணுவ படையான சிஆர்பிஎஃப். நகர்ப்புறங்கள்ல ராணுவம் இருக்கக்கூடாது, இருக்கவும் மாட்டாங்க. ராணுவத்தோட வேலை, ராணுவத்தோட டிப்ளாய்மெண்ட் எல்லாமே உயரிய மலைப்பகுதிகள், கடும் சவால் நிறைந்த இடங்கள் மற்றும் எல்லை. எல்லையில இருந்து ரொம்ப உள்ள இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம், எல்லை மாவட்டம் கிடையாது. ஸோ இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டோடைய பேசிக் செக்யூரிட்டி அப்படின்றது அந்த மாநிலத்தோடைய காவல்துறையை சார்ந்தது. சில த்ரெட் அதிகமா வருது, காவல்துறைக்கு ஸ்ட்ரென்த் பத்தாது அப்படின்ற போது அவன் துணை ராணுவ படையினரையும் கூப்பிடுவாங்க. இல்ல ரொம்ப ஒரு சூழ்நிலை வருது, தீவிரவாதிகள் மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அப்பதான் ராணுவம் அங்க உள்ள வரும். 2000 பேர் கூடக்கூடிய இடத்துல ஒரு காவல்துறையினர் கூட ஏன் இல்லை அப்படின்ற கேள்வியை இப்ப அவங்க மாநில அரசுகிட்ட கண்டிப்பா எழுப்பணும். ஏன்னா இது இப்ப நம்ம அமர்நாத் யாத்திரை இங்க இருந்தா பகல்காம்ல தான் துவங்கும். ரெண்டாவது அமெரிக்காவுடைய துணை அதிபர் இங்க இருக்கிறார். ஸோ த்ரெட் என்ன ஆயிருக்கு, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் ஃபுல்லா நாளைக்கு ஒரு விசாரணை நடத்தி பார்க்கும்போதுதான் இது என்ன நடந்தது அப்படின்றது தெரியும். பட் அடிப்படை உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்றேன், இந்த இடத்தோடைய செக்யூரிட்டி அப்படின்றது ஜேஎன்கேயோட போலீஸோட. ஓகே சார். பட் ஆனா அவங்க இப்ப ராணுவ உடை அணிஞ்சிட்டு வந்துதான் அவங்க அட்டாக் பண்ணிருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரிய வருதே சார். எதுக்காக சார் அந்த ராணுவ அடிக்க போட்டு வரணும்? ராணுவ உடை அவங்க போட்டு வரல, அவங்க போட்டு 2 பேர் வந்தது காக்கி உடை. இப்போ ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்திருக்கு, அதுல பாத்தீங்கன்னா சிவிலியன் ட்ரெஸ்ல தான், அந்த சல்வார் கமீஸ்ல தான் வராங்க.
ராணுவ உடை போடும்போது அங்க ராணுவத்தினர் அதிகமா இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் ஈஸியா தப்பிச்சுக்கலாம். உங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுலதான் அந்த இது பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல அவங்க வந்து 2 பேர் காக்கி சீருடையில வந்திருக்காங்க. மிச்ச 2 பேர் வந்து சிவில் ட்ரெஸ்ல வந்திருக்காங்க. 4 தீவிரவாதிகள் இருக்கிறதா இப்ப கன்ஃபார்ம்டா நியூஸ் வந்திருக்கு. ஒருத்தரோட புகைப்படம் கூட ஏற்கனவே வந்துருச்சு. ஓகே சார். சரி, இப்போ வந்து அவங்க தீவிரவாதிகள் இப்போ பிடிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கா? எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? 2 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு செய்திகள் வருது. இன்னும் 2 ஓகே சார். பேர் தேடுதல் வேட்டை மேக்சிமம் 24 மணி நேரத்துல இருந்து 48 மணி நேரத்துக்குள்ள ஒரு ஆக்ஷன் பண்ணலாம். இது சொல்றது இங்க உட்காந்து சொல்றது ஈஸி. பட் அந்த கள சூழ்நிலை ரொம்ப வேற. அது வந்து ரொம்ப ஒரு திக் ஃபாரஸ்டட் ஏரியா, ஒரு அதிகமா காட்டு வனப்பகுதிகள். சோ வீரர்களும் கொஞ்சம் கொதிச்சு போய் தான் இருக்காங்க. பட் இந்த சர்ச் ஆபரேஷன் அப்படின்றது போயிட்டு இருக்கு. இதோட ரிசல்ட் என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். சார், ஆனா இப்போ வந்து ஒரு பொண்ணுகிட்ட கேட்கும்போது, அதாவது என்னையும் கொன்றுங்க அப்படின்னு சொல்லும்போது கூட வந்து மோடிக்கோ போலோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு சார். என்ன மெசேஜ் சொல்ல வர்றாரு அந்த இடத்துல அந்த டெரரிஸ்ட்? ஆர்டிகல் 370 எடுத்த பிறகு மோடி அவர்கள் காஷ்மீருக்கு ஒரு ஒரு மாநிலமா, ஒரு தொழில்துறை வளரக்கூடிய மாநிலமா, சுற்றுலாத்துறை குறிப்பா அதிகமா வளரக்கூடிய மாநிலமா அவர் ஒரு முன்னெடுப்பு எடுத்தார். பிரதமர் அலுவலகமே நேரடியா ஒரு முன்னெடுப்பு எடுத்துச்சு. இப்ப சென்னையில நடந்த கார் பயணம் பந்தயமும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இது முதல் நடந்தது அங்கதான் நடந்தது, காஷ்மீர்ல நடந்துச்சு, ஸ்ரீநகர்ல நடந்துச்சு. குவாசிகுண்ட் வரைக்கும் நம்ம ட்ரெயின் விட்டுருக்கோம், பார்த்திருப்பீங்க. உலகத்திலே ஒரு உயரமான ரயில் பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துக்கு சுற்றுலாத்துறைக்கோட வளர்ச்சிக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே இந்த அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்காங்க. அதோடைய பயனா போன வருடம் இருக்கிறதுலே அதிகமான டூரிஸ்ட் ஃபுட்பால் அப்படின்றது போன வருடம் நம்ம பார்த்தோம். இதோட உச்சகட்டமா G20யோட ஒரு உச்சி மாநாட்டை ஸ்ரீநகர்ல நடத்தி முடிச்சோம். சோ இயல்பு நிலை அப்படின்றது திரும்பிருச்சு. காஷ்மீர் அப்படின்றது அந்த பழைய வரலாறு, அந்த பழைய வடு, அது ஒரு இருண்ட ஒரு மாநிலம் அப்படின்ற நிலைமை மாறிடுச்சு அப்படின்றத பிரதமர் அந்த பல திட்டங்களை முன்னெடுத்து உலகுக்கு உயர்த்தினாரு. அது கிடையாது, நாங்க நினைச்சா மீண்டும் அதை சொல்லுவோம். உங்க மாநிலத்தை, குறிப்பா காஷ்மீரை நாங்க இங்க இருக்கக்கூடிய யாரையுமே, இஸ்லாமியர் இல்லாத யாரையும் இங்க நாங்க விட மாட்டோம், எங்களுடைய பவர் இன்னும் இருக்கு அப்படின்றத சொல்றதுதான் இந்த மெசேஜ். ஓகே சார். சார், இப்போ வந்து இப்போ புல்வாமா அட்டாக் நடக்கும்போது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. நம்மளால பாகிஸ்தானுக்குள்ளேயே போய் அட்டாக்லாம் பண்ணிட்டு வந்தெல்லாம் பண்ணோம். இந்த விஷயத்துக்கும் நம்ம அந்த அளவுக்கு இறங்கி பண்ணுவோமா? ஏன்னா லக்ஷரை தொய்பா TRFன்ற ஒரு அமைப்பு தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இந்த தடவை பண்ணப்படுமா? இதை விட பெருசான பதிலடி கண்டிப்பா கொடுக்கப்படும். அதை கொடுத்தேதான் ஆகணும். இந்தியாவுக்கு வந்து இந்த அரசாங்கத்துக்கோ ஆப்ஷனோ எதுவுமே கிடையாது. மக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டக்கூடிய அரசு தான் இது. மக்களுடைய ஆதரவு இதுல இருக்கு. ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல உலக நாடுகளுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு இப்ப நீங்க பாத்தீங்க. 2008 நவம்பர் 27 அன்னைக்கு இருந்த செய்தித்தாள்கள் எடுத்து பாத்தீங்கன்னா, மும்பைல நடந்த அந்த தாக்குதல்கள்ல உலக நாடுகள் பெரிய அளவுல இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்கல. இந்த முறை ஒரு அபரீதமான நம்மளுடைய நல்ல உறவுனால உலக நாடுகள் எல்லாரும் ஒன்றாக நிக்கிறாங்க. இந்த முறைய வாய்ப்பை நம்ம நிச்சயமா பயன்படுத்திக்கணும். யுத்தம் தேவையற்றது. யுத்தம் ஒரு நாட்டை வந்து பின் நோக்கி எடுத்துட்டு போகும். பட் இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல தேவைப்பட்டா, ஒரு சில லெவலுக்கான யுத்தம் தேவைப்பட்டால் அதையும் செய்யணும், இந்த அரசாங்கம் செய்யும்னு நம்புறேன். ஓகே சார். சார், இது வந்து எந்த அட்டாக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு அட்டாக்கா இது வந்து பார்க்கப்படுது சார்? ஏன்னா இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இப்போ டூரிஸ்ட்டை வந்து முதல்ல வந்து மிலிட்ரி தான் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இப்போ டூரிஸ்ட் இப்போ ஆட்களை வந்து அட்டாக் பண்றதுக்கான ரீசன் வந்து பயமுறுத்தலா, அச்சுறுத்தலான்ற கேள்வி எழுதுதே சார் இது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய எல்லா ரிட்டர்ன் பேக் வர ஆரம்பிச்சாங்க இருந்து. கண்டிப்பா இனி வரக்கூடிய காலங்கள நானே யாரையும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், இந்த சூழ்நிலைகள் சரியாவது வரைக்கும். டூரிசம் இன்னைக்கு மிகப்பெரிய லெவல்ல அங்க போயிருக்கு. உதாரணத்துக்கு குல்மர்க்ல இருக்கக்கூடிய கண்டோலா, அந்த எலக்ட்ரிக் கார் ரைடு, அதுக்கு பாத்தீங்கன்னா 1.5 வருஷம் முன்னாடி புக்கிங் இருக்கு. என்னோட நண்பர்கள் கேட்கும்போது, நான் போய் பேசும்போது அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எனக்கு வந்து எல்லாமே தான் தெரிவிச்சாங்க. சோ டூரிசம காலி பண்ணோம். டூரிசம காலி பண்ணா அங்க மக்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய லெவல்ல அடி வாங்கும். வாழ்வாதாரம் மிகப்பெரிய லெவல்ல மக்கள் திரும்பவும் வறுமைக்குள்ள போனாங்க அப்படின்ற பட்சத்துல அங்க தீவிரவாதத்தை மீண்டும் உருவாக்குறதுக்கான ஒரு களமா தான் அமையும். இதுதான் டூரிசம், குறிப்பா பேல்காம குறி வச்சதுக்கான ஒரு காரணம். இது கடந்த 22 வருடங்கள்ல இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்படவில்லை பொதுமக்கள் மேல, டூரிஸ்ட் மேல. கடைசியா நான் எனக்கு என் நினைவுக்கு பில் கிளின்டன் அவர்கள் வந்தபோது இதே மாதிரியான ஒரு படுகொலையை தீவிரவாத செயலை செஞ்சாங்க. அப்ப 6 சீக்கியர்கள் கொல்லப்பட்டாங்க. அதன் பிறகு நம்மளுடைய பிரதமர், அன்றைய பிரதமர் பார்டரை கிராஸ் பண்ணி அவர் வந்து இதுக்கு போனார், லாகூர். அந்த பஸ் ஸ்டார்ட் ஆன ஒரு குறிப்பிட்ட சில ஒரு மணித்துளிகள்லயே காஷ்மீர்ல ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அன்னைக்கு என் நினைவு சரியா இருந்தா ஒரு 13 இந்துக்கள் கொல்லப்பட்டாங்க. சோ இது ஒரு பேட்டர்ன் இருக்கு. இன்னைக்கு JD வான்ஸ் அமெரிக்காவோட துணை அதிபர் இங்க இருக்கிறாரு. உலகம் முழுக்க
நம்ம போட்டு காமிச்ச எல்லாரையும் நம்ம இன்வைட் பண்ணோம். காஷ்மீருக்கு உச்சி மாநாடு G20 மாநாடு நடந்துச்சு. அதன் பிறகு தேர்தல் நல்லபடியா நடந்து முடிந்தது. அதிகமான வாக்குப்பதிவு அப்படின்ற 60% மேல இந்த முறை தான் காஷ்மீர்ல முதல் முறையா வந்துச்சு. இதை ரெண்டுத்தையும் ஒரே நேரத்துல இது பண்ணுன்றதுக்காக தான் இந்த தீவிரவாத தாக்குதல் அவங்க நடத்திருக்காங்க. சார் கடைசியா ஒரே ஒரு கொஸ்டின் சார். இப்போ வந்து அவங்க வந்து இப்போ ரிலீஜனை கேட்டு வந்து அட்டாக் பண்ணாங்காட்டி இப்போ வந்து ஹிந்து விசஸ் முஸ்லிம்ஸ்ன்ற ஒரு மதக்கலவரத்தை உண்டு பண்ணணுன்றதுக்காண்டி நோக்கத்தோட தான் அதை பண்ணப்பட்டிருக்காங்க அவங்க. இல்ல, அதுவும் ஒரு காரணம். அது மட்டுமே ஒரு காரணம் கிடையாது. நம்ம நல்லா கவனிக்கணும். இது வந்து அவங்க மத பிரச்சனையை கிளப்புறதுக்காக மட்டுமே இதை செய்தாங்க. அடிப்படை காரணங்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுல நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு வாட்ஸ்அப்ல வரக்கூடிய போட்டோக்களை ஷேர் பண்றது. நம்ம இது இனிமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகள்ல இந்தியாவுக்கு எதிரான ஐடி செல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அரசியல் கட்சிகளுக்கு இருக்கோ இதே மாதிரி இந்தியாவுக்கு எதிரான பல சக்திகள் இருக்கிறாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்னோட ஒரு அன்பான வேண்டுகோள், கமெண்ட்ஸ் போடுறவங்களும் சரி, வீடியோ பாக்குறவங்களும் சரி, உங்களுக்கு எந்த அளவுக்கு கோபம் இருக்கோ அந்த அளவுக்கு கோபம் எனக்கும் இருக்கு, ஆதங்கம் இருக்கு, அந்த கவலை இருக்கு. பட் நம்ம இந்த சமயத்துல ஒரு நாடா தான் இதை நம்ம அப்ரோச் பண்ணணும். நான் இஸ்லாமியர்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். நம்ம ஒரு நாடா இருந்து, நம்ம ஒரு இந்தியர்களா இருந்துதான் இதை நம்ம அப்ரோச் பண்ணவே தவிர, நமக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், அதை நம்ம அப்புறமா சால்வ் பண்ணலாம், அது வேற விஷயம். அது வந்து நாட்டுக்குள்ள எல்லா நாடுகளுக்குள்ளயுமே போயிட்டு இருக்கிறது தான். இது இந்தியால மட்டுமே கிடையாது, பல நாடுகள் இந்த மாதிரி வேற்றுமைகள் பிரச்சனைகள் வரதான் செய்யும். இந்த சமயத்துல அனைவரும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சு, சோசியல் மீடியான்றது இன்னைக்கு வந்து கத்தி மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, இது எப்படி வேணா குத்தும் அப்படின்ற மாதிரி. சோ என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள், அமைதியா இருங்க. ஒரு அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவு அப்படின்றது தீர்க்கமா இருக்கும். பாகிஸ்தானை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதற்கான தேர்ந்த ஆட்கள் இருக்கிறாங்க. பட் நிச்சயமா இந்த தாக்குதல் நடந்ததுக்கு இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய, இதோடைய பொறுப்புல இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் இவங்க எல்லாரும் பதில் சொல்லிதான் ஆகணும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. கவர்மெண்ட் இஸ் ஆன்சரபிள் அண்ட் அக்கௌண்டபிள். இதுல உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற கேள்விகள் பல எது. நிச்சயமா அந்த கேள்வியை ஒருத்தரும் நம்ம கேட்டுதான் ஆகணும். பட் நான் ஓவராலா சொல்றேன், இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனைகள்லாம் இதை கொண்டு வந்துடாதீங்க, அமைதியை கடைபிடிங்க. இது நடந்தது பாகிஸ்தான்ல இருந்து இங்க வந்து செஞ்சக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு. பட் கால் டு கால், ஸ்பேட் ஸ்பேட். அங்க உள்ளூர் இருக்கக்கூடிய சில புல்லுருவிகளோட ஆதரவும் அதுக்கு இருந்திருக்கு. அது என்னையோட விசாரணை தொடங்கி அதுக்கு பின்னாடி சட்டப்படி நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். அது வரைக்கும் அனைவரும் பொறுமை காக்கணும். அவசரப்பட்டு வாட்ஸ்அப்ல வரதெல்லாம் நீங்க ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா அது விசாரிக்காம இன்னைக்கு பழைய போட்டோஸ் பழைய இதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. கொஞ்சம் உணர்ச்சிவசப்படாம இருங்கன்றதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஓகே சார். சார் உங்க பொன்னான கருத்து இளைய பாரதம் நேயர்களுக்கு பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி தேவக், நன்றி. ஜெயன்.